வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய்க்கு சர்வதேச இந்து மத குறிப்பீடு அதிபதி சாம்பசிவ சிவாச்சாரியார் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக தலைவர், திரையுலகின் உச்ச நட்சத்திரம் மற்றும் தமிழக முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய்க்கு சர்வதேச இந்து மத குறிப்பீடு அதிபதி ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் வணக்கங்களும் நல்லாசிகளும். தமிழகத்திலே புதிய ஒரு சரித்திரம் படைத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களிலும் குடிகொண்டுள்ள நடிகர் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய், திரைப்படத்திலே ஒரு உச்சநிலையை அடைந்த பொழுதிலும் மக்கள் பணிக்காகவும் அரசியலிலே தடம் பதித்தார். முதல் தடவையிலேயே ஒரு அமோகமான, யாரும் எதிர்பாராத ஒரு அபரிமிதமான வெற்றியை பெற்றிருக்கின்றார். அவ்வாறு வெற்றி பெற்ற பொழுதிலும் அவர்களுக்கு பல்வேறு வகையிலும் தடைகள், சோதனைகள், வேதனைகள் பல்வேறு வகையிலும் வந்த பொழுதிலும் அனைத்தையும் பொறுமையோடு அவற்றையெல்லாம் தாண்டி இந்த வேதனைகளை சாதனையாக்கி வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்கின்ற, எல்லோருடைய உள்ளத்திலும் நெஞ்சிலும் குடிகொண்டுள்ள ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பிலும் நல்லாசிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தமிழக மக்கள் உங்கள் மீது ஒரு அபரிமிதமான நம்பிக்கையோடு வாக்களித்து உங்களை முதல்வராக்கி இருக்கிறார்கள். உங்கள் வாக்குறுதிகளையும் அன்போடு நிறைவேற்றி தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் தொடர்ச்சியாக தமிழக முதல்வராக நீங்கள் தமிழ்நாட்டிலே நல்ல பணிகளை செய்வதற்கு என்றென்றும் இறையருளும் குருவருளும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் என்று வேண்டி இறைவனை பிரார்த்தித்து நல்ல ஆசிகளையும் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.